சில நடிகைகள் மட்டும்தான் ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்து எல்லா இளைஞர்கள் மனசுலையும் இடம் பிடிச்சி திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அப்படி தமிழ் இளைஞர்கள் மனசில் 2013 ரிலீஸ் ஆன ராஜா ராணி படத்தில் நடித்து அவங்களோட அந்த துருதுருப்பான ஆக்டிவிட்டினால் பல ரசிகர்களை பெற்றாங்க. ஏன் பொண்ணுங்களும் அவங்களோட நடிப்பை ரசித்தாங்க. இப்படி ஆண் பெண் பார்க்காம எல்லாத்துக்கும் கனவு கண்ணியாக இருந்தவங்க தன்னோட 19வது வயசில், அதாவது 2014 ஆக்டர் ஃபகத் ஃபாசிலை மேரேஜ் பண்ணி சினிமாவில் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நஸ்ரியா 1994 டிசம்பர் 20 கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரமில் பிறந்திருக்காங்க. தன்னோட 11வது வயசில் கேரளாவில் நடந்த குவிஸ் ப்ரோக்ராமுக்கு ஆங்கராகவும் இருந்திருக்காங்க. தன்னோட 12வது வயசில் பழுங்குங்கிற மலையாள மூவியில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் சில படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருந்தாலும் தன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 2013 திருவனந்தபுரமில் இருக்கிற மார் இவானியஸ் காலேஜில் BBA பண்ணிட்டு இருக்கும்போது தான் நஸ்ரியாவுக்கு நேரம் படம் மூலமாக நடிகையாருக்கு சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கையும் போயிட்டு காலேஜ் படிக்க முடியாதனால படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு சினிமாலேயே முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. நேரம் படம் மலையாளம் தமிழ் ரெண்டுலேயும் பெரிய ஹிட் அடித்ததுனால அவங்களுக்கு பல விருதுகள் அறிமுகப்படத்திலேயே கிடச்சிது. அதே வருஷம் வந்த ராஜா ராணி படமும் எல்லார் மத்தியிலையும் இவங்களை பெருசாக பேச வச்சுது. அப்புறம் சில தமிழ் படங்கள்லையும் சில மலையாள படங்களையும் நடித்தாங்க. 2014 இவங்க கடைசியாக நடித்த படம் திருமணம் என்னும் நிக்கா. இந்த படத்துக்கு அப்புறம் மலையாள சினிமாவோட ஃபேமஸ் ஆக்டரான ஃபகத் ஃபாசிலை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட சினிமாவுக்கு முழுக்கு போட்ட நஸ்ரியா ஹவுஸ் ஒய்ஃபாக கேரளாவில் இருக்கிற அலப்புழாவில் அவங்களோட ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருந்தாங்க. 2017 ஜனவரியில் நடந்த நஸ்ரியா பற்றின ஃபோட்டோஸ் அண்ட் நியூஸ் ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக வைரலாச்சு. அது என்னென்னா, நஸ்ரியா அவங்களோட ரேஞ்ச் ரோவர் காரை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்த வண்டி அவங்க வண்டி மேலே லேசாக இடிச்சிருச்சு. இதுக்காக ரொம்பவும் கோவப்பட்டு வெளியே வந்த நஸ்ரியா இடித்தவங்கள பயங்கரமாக திட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரேஞ்ச் ரோவர் காரை விற்றுட்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் காரை வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. கார் லேசாக ஸ்க்ராட்ச் ஆனதுக்கே புது கார் வாங்கியிருக்காங்களேன்னு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாங்க. இப்போ சமீபத்தில் நஸ்ரியாவும் அவரோட கணவர் ஃபகத் ஃபாசிலும் நஸ்ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போயிருக்காங்கன்னு ஒரு ரூமர் வந்திருக்கு. இதை மறுக்கிற விதமாக ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வர ரூமருக்கு எல்லாம் மை ரியாக்ஷன்னு சொல்லி ஒரு ரியாக்ஷனை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நஸ்ரியா. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.